அமைதியா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் சில பேருக்கு வித்தியாசமே தெரியறதில்ல. அதை நீ சீக்கிரம் புரிய வைப்பது தப்பும் கிடையாது. உன் தன்மானத்தை சீண்டிவிட்டு உன் கோபத்தை குறை சொன்னால் அதுக்கு நீ பொறுப்பில்லை. சந்தர்ப்பம் பார்த்து உன்னை களங்கப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பது உன் தப்பு. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்தவன் உன்னை முடிவு செய்தால் உன்னை காணவில்லை என்று நீயே போய் விளம்பரம் கொடுப்பதற்கு சமம். இதுவரைக்கும் எதுவுமே மாறவில்லை, இனி என்ன மாறப்போகிறது என்று மனம் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கே நிறைய இருக்கு. தனித்து விடப்பட்ட பிறகு உன் பலம் மட்டுமல்ல, உன் பலவீனமும் உனக்கு தெரியும். உனக்கு தெரியாத வரைக்கும் தான் அது உன் பலவீனம். நாட்கள் போகிறது என்று முயற்சியை கைவிட்டு விடாதே. தாமதமாகும் போதுதான் உனக்கே தரமானது எது என்று புரியும். உன்னை அளவைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதே. உன் கோபத்தில் திமிர் தெரிகிறது என்றால் நீ சுமந்த வேதனை மோசமானது. தோல்விக்கு பிறகு உனக்கு சிரிப்பு வருகிறது என்றால் உன் வெற்றி தூரத்தில் இல்லை. முட்டாள்களுக்கு நிரூபிக்காமல் அறிவை வளர்த்துப்பார். நிறைய நேரம் உனக்காக மிச்சம் இருக்கும். ஆணவத்தில் ஆடாதே, அடுத்தவரை நம்பியும் ஆடாதே. தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் தாராளமாய் போராடு. கட்டாயம் என்ற காரணத்திற்காக பிடிக்காத எதையும் ஏற்றுவிடாதே. இதற்கு பெயர்தான் நீ உன்னை ஏமாற்றுவது. உன் பலவீனத்தை சீண்டி பார்க்கும் கோழைகளுக்கு உன் பலத்தை காட்ட நேரம் எடுத்துக்கொள்ளாதே. தெரிந்து செய்வது தப்பில்லை, ஆனால் தெரியாமல் அதை செய்தாலும் எல்லா தப்பையும் மன்னிக்கவும் முடியாது. இருக்கும்போது உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் உன்னை தேடும் போது நீ கிடைக்காமல் இரு. ரொம்ப நன்றி.